இன்னைக்கு ஃப்ரைடே ஈவினிங். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அதுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடியே வீட்டில் சாமி கும்பிடணும்னு சொல்லி ஃபுல்லாக டெக்கரேஷன்லாம் பண்ணிட்டு இருந்தேன். எல்லாம் பண்ணி முடிச்சோன்னே சாமியும் கும்பிட்டுட்டு கொஞ்சமாக துணி இருந்துச்சு, அதையும் மடித்து வச்சுட்டேன். எல்லா ஒர்க்கும் பண்ணுறதுக்குள்ளேயே நல்லா ஸ்வெட் ஆகிடுச்சு. ஸோ இதோட ஃபங்க்ஷன் போனால் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு நெட்டில் கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்த்தேன். அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த டிஷ்யூ பேப்பர் சேலஞ்ச் என் கண்ணில் பட்டுச்சு. எனக்கு டெய்லி ஒர்க் அதிகன்றதுனால மேக்கப் லாங் லாஸ்டிங்காகவே இருக்காது. இப்போ தான் NYBயோட ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணேன். அதுவும் செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணும்போது மேக்கப் நல்லா லாங் லாஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ அதை வச்சு இன்னைக்கு சிம்பிளாக மேக்கப் போடலாம். ஃபர்ஸ்ட் ஃபவுண்டேஷனோட ஸ்ட்ரோப் க்ரீமை மிக்ஸ் பண்ணி என்னோட ஃபேஸில் நான் அப்ளை பண்ணிட்டு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பிளஷ் அண்ட் காஜல் போட்டுட்டு அண்ட் லிப்ஸ்டிக்கும் போட்டுட்டு ஒரு குட்டி பொட்டு வச்சு என்னோட மேக்கப்பை நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இப்போ NYBயோட செட்டிங் ஸ்ப்ரேவை ஃபேஸில் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இது ஸ்கின்னை ஹைட்ரேட்டாக வச்சுக்குது, லாங் லாஸ்டிங் மேக்கப் லுக்கையும் கொடுக்குது, வெட் ப்ரூஃப் கூட. ஸோ ஃபைனலாக டிஷ்யூ பேப்பர் சேலஞ்ச் நம்ம பண்ணும்போது டிஷ்யூ பேப்பரில் எந்த மேக்கப்புமே ஒட்டலை. எக்ஸ்பெரிமெண்ட் சக்ஸஸ். ப்ராடக்ட் சேனலுக்கு மேலே டேக் பண்ணியிருக்கேன், செக் பண்ணுங்க.